போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். ராகவேந்தர் வணக்கம். காக்காத்தோப்பு பாலாஜியின் கூட்டாளியான சத்தியமூர்த்தி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் எப்படி பிடிபட்டார்? இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வடக்கனை கலக்கி வந்த பிரபல ரவுடி காக்காத்தோடு பாலாஜி நேற்று அதிகாலை வியாசர்பாடு குடியிருப்பு அருகே போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். காக்காத்தோடு பாலாஜி மீது 6 கொலை வழக்குகள், 14 கொலை முயற்சி வழக்குகள் உட்பட 59 வழக்குகள் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்த காக்காத்தோடு பாலாஜி நேற்று அதிகாலை கிட்டத்தட்ட கொடுங்கூர் காவல் ஆய்வாளர் சரவணன் என்கவுண்டர் செய்தார். கொடுங்கூர் முல்லைநகர் மேம்பாலம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது கார் ஒன்றை மடக்கி சோதனையிட்ட போது அப்போது அந்த காரானது நிற்காமல் நின்று சென்று கொண்டிருக்கிறது. இதனையடுத்து அந்த காரை விரட்டி பிடித்த போது அந்த காரை சென்றவர் பிரபல ரவுடி காக்காத்தோடு பாலாஜி என தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை பிடிப்பதற்காக முயற்சி செய்த போது அவர் காக்காத்தோப்பு பாலாஜி தான் வைத்திருந்த ஒரு களத்துப்பாக்கியை வைத்து போலீசாரை சுட முயற்சிக்கிறார். அப்படி சுட முயற்சியை அடுத்தது போலீசார் காவல் ஆய்வாளர் சரவணன் தான் வைத்திருந்த துப்பாக்கியை வைத்து காக்காத்தோப்பு பாலாஜியை சுட்டிருக்கிறார். இதனையடுத்து அவர் உயிரிழந்து தற்போது அவரது உடலானது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவருடன் வந்த சத்தியமூர்த்தி என்ற நபரை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார். ஏனென்றால் அந்த காரில் கஞ்சா வைத்திருந்த வழக்கிற்காக அவரை கைது செய்யப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. சத்தியமூர்த்தி என்பவரை எம்கேபி நகர் போலீசார் தற்போது கைது செய்திருக்கின்றனர். மேலும் அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு அதன் பின்பு சிறையில் அடைப்பதற்கான அனைத்து வேலைகளும் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. சத்தியமூர்த்தி மீது ஏற்கனவே ஒரு கொலை முயற்சி வழக்கு, ஒரு வழிப்பறி வழக்கு என நிலுவையில் இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.